அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற போகிற வசனம் வந்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். நோவாவுடைய காலத்திலே நோவாவும் நோவாவுடைய குமாரர்கள் மூவரையும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நோவா திராட்சை ரசத்தை உண்டு அவர் பாவத்திலே விழுந்த பொழுது அவர்கள் மகன்கள் 3 பேரும் அவரை குறித்து சொன்ன காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அநேகமாக நாங்கள் ஒருவருடைய பலவீனத்தை குறித்து நாங்கள் சபையிலேயோ வெளியிலேயோ ஒருவருடைய பலவீனத்தை நாங்கள் அறிந்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாக நாங்கள் முன்வர வேண்டுமாக நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். ஒருவருக்கு பலவீனத்தை நாங்கள் இன்னொருவருக்கு நாங்கள் சொல்லி அதை பெரிதுபடுத்தாமல் அவருடைய வீக்னஸ் பாயிண்ட்டை நாங்கள் அறிந்து கொண்டு அவர்களை நாங்கள் கேலி பரியாசம் செய்யாமல் அவர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருந்து இயேசுவின் அவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய அவர்களுக்கு ஒத்தாசை அளிக்க அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையாக்க அவர்களை மனம் திரும்ப நாங்கள் அவரை கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வழிநடத்த வேண்டுமாக இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பில் உள்ளாக நாங்கள் அவர்களை கடந்து சென்று அவர்களை முன்னோக்கி பயணிக்க வேண்டுமாக நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு பொறுப்புகளை நாங்கள் பராமரித்து நாங்கள் அவர்களோடு நடந்து செல்வோம். ஆமென்.